Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 58 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைய பொழுது எனக்கு ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. செம மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்றைய பொழுது எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக ஷெடியூல் படி போயிட்டுருக்கு. டயட் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதமும் நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பைக்கில் வரப்போ ஒரு விஷயம் யோசித்தேன். என்ன அப்படின்னா, மேக்ஸில் ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ட்ரையல் அண்ட் எரர். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி சொல்யூஷன் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசியாக ஒரு இடத்துல ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் எல்லாத்துக்கும் அல்ஜீப்ரா விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துக்கு வரேன் பாருங்களேன். எக்ஸ் ப்ளஸ் 1 = 5 அப்படின்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு நம்பரோட 1 கூட்டினா 5 வரணும். யார் அந்த நம்பர்? ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் 4 அப்படின்னு. பட் இந்த 4 நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல 1 போட்டு பார்ப்பாங்க. 1 + 1 2 தான் வருது, 5 வரலையே. அடுத்து 2 போட்டு பார்ப்பாங்க. 2 + 1 3 தான் வருது, இன்னும் 5 வரல. இப்படி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி கடைசியில் தான் 4 + 1 = 5, எக்ஸோட வேல்யூ 4 அப்படிங்கிறதே அவங்களால கண்டுபிடிப்பாங்க. இதுதான் நம்ம லைஃப்பும், ரைட்? நம்மளுக்கு இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமான்னு நிறைய ட்ரையல் பண்ணுறோம். ஓகே, அது எரராக வருது. ஓகே, எரராக வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இந்த லைஃப்பில் நம்மளுக்கு பேசிக்கில் யூஸ் ஆகுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க டக்குன்னு எக்ஸுக்கு 4 தான் அப்படின்னு எப்படி அந்த சம்மில் கண்டுபிடிச்சோமோ, நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களோ, இல்லை நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிறவங்க, இல்லை நிறைய மனிதர்கள்ட்ட பழகிறவங்க இது தாங்க வேல்யூ அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. பட் இந்த வேல்யூ பற்றி எதுவுமே தெரியாத நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது நம்மளை முன்னேற்றவும் செய்யுது. ஓகே, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். அந்த புது அனுபவங்கள் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். முக்கியமாக இது தேடல் போய்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு இடத்துல தேடல் நிற்கிது. அந்த x = 4 இது தாண்டா பர்ஃபெக்டான எனக்கு லைஃபு அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அந்த இடத்த நோக்கி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி இந்த தாட் என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்ன நீங்களும் கற்றுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ், இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். $10,000 ஸ்டெப்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்வெட்டு சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி என்னென்ன தெரியல, எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். பாருங்கள் ஸ்வெட்டு எங்கே வந்து நின்றுருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி காற்று, கிளைமேட்டு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதனால் செமையான வாக்கிங், செமையான 10,000 ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்ல ஸ்வெட்டு. இந்த ஸ்வெட்டு எனக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு ரிவார்டு மாதிரி. இன்றைக்கி மைண்டு செமையாக இருக்குது, பாடியும் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட். இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக போச்சு, உங்களுக்கு சிறப்பாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.